பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்மளுக்கு இறை வார்த்தை பகிர்வுக்கு எடுத்துக்கொண்ட நற்செய்தி வந்துட்டு யோவான் 20ஆம் அதிகாரம். எல்லாம் எடுத்துக்கோங்க பைபிள. யோவான் 20ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 11 முதல் 18 முடிய எல்லாம் ஓபன் பண்ணிப்பீங்க. நான் வாசிக்கிறேன், கூர்ந்து கவனிங்க, சரிங்களா? ஓகே. மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்த பொழுது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்னைக்கு நம்ம வந்துட்டு இதுக்கு தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், அதாவது உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். நம்ம எல்லாம் ஆண்டவரை நோக்கி உண்மையா நோக்கி மன்றாடணும் அப்படின்னா நம்மளுக்கு அருகில தான் ஆண்டவர் இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த மரிய மக்தலேனா பத்தி தான் நம்ம தியானிக்க போறோம். இந்த மரிய மக்தலேனா வந்துட்டு அவங்க வந்துட்டு பெண் சீடர்கள்ல ஒரு சீடத்தி தான் அப்படின்ட்டு பைபிள்ல ஒரு சில குறிப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கு, சரிங்களா? இந்த மரிய மக்தலேனா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது தொடக்கத்துல படிச்சவனதான் தெரியும். அவங்க வந்துட்டு விடிய காலையிலேயே ஆண்டவர் இயேசுவை கல்லறைக்கு போய் அந்த ஓய்வு நாள் முடிஞ்சிட்டு காலையில விடிய காலையில வெயிட் பண்றாங்க. எப்போ போய் யூத முறை சடங்குப்படி ஆண்டவருக்கு வந்துட்டு அந்த சடங்குகள் செய்யறதுக்காக அந்த வெள்ளை போலம் அப்புறம் சந்தனம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த யூத முறை சடங்கு செய்யறதுக்காக தான் அவங்க கல்லறைக்கு போறாங்க. அப்போ போறப்போ வந்துட்டு யோசிச்சுட்டே போறாங்க. பெரிய அவங்களுக்கு தெரியும், அடக்கம் பண்ணிட்டு இயேசுவை கொன்றவங்க தான், இயேசுக்கு யாரெல்லாம் இயேசுவை துன்புறுத்தினாங்களோ அவங்கதான் அங்க இயேசுக்கு காவலுக்கு வைக்கப்பட்டிருந்தாங்க. இது அவங்களுக்கு தெரியும். ஆனா அவங்களுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்குது பாருங்க. மறுபடியும் அவங்க வந்துட்டு விடிய காலையில போய் ஜீசஸ பார்க்கணும், அதாவது இயேசு உயிர் தெழுந்துட்டு இருப்பாரு அப்படின்ட்டு அந்த சிந்தனை அவங்களுக்கு இல்ல. இயேசு மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டிருக்காரு, அந்த உடலை போய் நம்ம போய் பார்த்துட்டு வரணும். ஏன்னா அந்த யூத முறை தூய்மை சடங்கு படி செய்யக்கூடிய அந்த காரியங்கள் செய்யறதுக்கு தான் அவங்க போறாங்க. ஆனா அவங்க போய் பாக்குறப்போ கல் புரட்ட, எப்படி யாரு கல்ல புரட்டுவா, நம்ம எப்படி இயேசுவை பார்ப்போம், இப்படி எல்லாம் யோசிச்சுட்டே போறாங்க. ஆனா அங்க போய் பார்த்ததுமே கல்லு புரட்டப்பட்டு இருக்கிறத பாக்குறாங்க, அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்தா அங்க வந்துட்டு ஜீசஸ் இல்ல, ஜீசஸ் காணோம். ரொம்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. வந்துட்டு ஓடி வந்து சீடர்கள் கிட்ட வந்து சொல்றாங்க, ஜீசஸ் காணோம், வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே யோவானு அப்புறம் சீமோன் இவங்க எல்லாம் ஓடி போய் பாக்குறாங்க. பாக்குறப்போ அங்க ஜீசஸ் இல்ல. பார்த்துட்டு ஆமா ஜீசஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உணரல ஜீசஸ் உயிர் எழுந்துட்டாரு அப்படின்றது அவங்களுக்கும் அந்த தாட் இல்லை. ஏன்னா யாருமே வந்துட்டு அந்த சிந்தனைக்குள்ளேயே வரல அவங்க. அப்போ வந்துட்டு இவங்க வந்து பார்த்து சீடர்கள் ஓடி போயிட்டாங்க. ஆனா இவங்க மாத்திரம், மரியா மாத்திரம் என்ன பண்றாங்க பாருங்க, கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அவங்க அழுதுகிட்டே கல்லறைக்குள்ள குனிந்து பாக்குறாங்க. பாக்குறப்போ
அங்க வந்துட்டு ஜீசஸ் புதைக்கப்பட்ட அந்த இடத்துல தலைமாட்டுல ஒரு வானதூதரும் கால் மாட்டுல ஒரு வானதூதரும் இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியா கிட்ட கேக்குறாங்க, ஏன்னா இவங்க ரொம்ப துக்கத்துல இருக்கிறாங்க. என்னடா இயேசுவை கொன்னுட்டாங்க, சாவடிச்சுட்டாங்க, இப்ப அவரோட பாடியும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எவ்வளவு ஒரு கலக்கம் இருந்திருக்கும் அப்படின்னா, ஒரு வெறித்தனமா அவங்களை ஜீசஸை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லும் பகலும் இந்த சிந்தனையாகவே இருக்கிறாங்க. அவங்க வந்து தேடுறப்போ அப்ப அவங்க கேக்குறாங்க, ஏம்மா அழுவுற அப்படின்ட்டு வானதூதர்கள் அங்க பேசுறது வானதூதர்கள் அப்படின்றது கூட அவங்களால உணர முடியல. அந்த அளவுக்கு அவங்க துக்கத்துல சோகத்துல இருக்கிறத நம்ம இந்த இறைவார்த்தை நம்மளுக்கு வெளிப்படுத்துது. அப்போ அவங்க வந்துட்டு நீங்க யார் எடுத்துன்னு போயிட்டாங்கன்னு தெரியலையே, அவங்க எங்க வைத்தனரோ எனக்கு தெரியல அப்படின்றாங்க. அப்படி சொல்லிட்டு அப்படி திரும்பி பாக்குறப்போ அங்க வந்துட்டு ஜீசஸ் நிக்கிறத அவங்க பாக்குறாங்க. ஆனா அது அவங்க ஜீசஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. இது அப்படியே நம்ம வாழ்க்கையில அப்படியே கொண்டு வரணும், சரிங்களா? அப்போ ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. அப்புறம் வந்துட்டு அவங்க தோட்டக்காரர் நினைச்சு ஜீசஸ் கிட்ட அவங்க கேக்குறாங்க. இயேசு அவரிடம் ஜீசஸும் கேட்கிறாரு. இப்ப வானதூதர்களும் கேட்டாங்க, ஜீசஸும் கேட்கிறாங்க, ஏம்மா அழுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்போ இயேசு அவரிடம், ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? இப்படி சொல்றாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் வந்துட்டு மரியாவை இங்க 3 மனநிலையில பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மரியா வந்துட்டு கல்லறைக்கு வர்றது, ஓடி வந்து ஜீசஸுக்கு பல காரியங்கள் செய்யணும்னு வர்றாங்க. அங்க ஒரு மனநிலை, மரியாவோட மனநிலை ஒரு மாதிரி. இயேசுவோட உடலை காணும், அப்ப ஜீசஸ ரொம்ப ஃபுல்லா சோகத்துல ஆழ்ந்து அழுதுகிட்டே தேடக்கூடிய ஒரு மனநிலை. இப்ப இங்க மகதலா மரியாவோட மனநிலை இன்னொரு மனநிலை. இயேசு அவரிடம் மரியா அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே மரியா திரும்பி பாக்குறாங்க. 2 டைம் மரியா திரும்பி பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் திரும்பி பாக்குறது உலக பிரகாரமா திரும்பி பாக்குறாங்க, இங்க வந்துட்டு ஆன்மீகமா திரும்பி பாக்குறாங்க. மரியா அப்படின்னு கூப்பிட்டதுமே அவங்க வந்துட்டு திரும்பி பார்த்து ரபூனி, அந்த மரியான்னு கூப்பிட்ட மாத்திரத்துல அது ஜீசஸோட வார்த்தை, ஜீசஸ் தான் பேசுறாரு அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. எனது ஆடுகள் எனது குரலுக்கு செவி மடுக்கின்றன, என்னை அவைகளுக்கு தெரியும், அவைகளையும் நான் அறிவேன் அப்படின்னு சொல்ற வார்த்தை தான் இங்க. ஜீசஸ் கூப்பிட்டதுமே ஜீசஸ் அவங்க கண்டுகிட்டாங்க. அவங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டுச்சு, காதுகளும் திறக்கப்பட்டுச்சு. சரிங்களா? இப்ப அவங்க உணர்ந்துட்டாங்க, ஓ ஜீசஸ் தான் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு இருந்த அந்த துக்கம் எல்லாம் போய் பெரும் மகிழ்ச்சியில ஆட்கொள்ளப்பட்டாங்க. இப்போ இந்த மனநிலை ரொம்ப மகிழ்ச்சியால் ஆட்கொள்ளப்பட்ட மனநிலை மரிய மகதலேயோட மனநிலை. அப்ப ரொம்ப ஹாப்பி. அதை நம்ம நினைச்சு பார்க்கணும், அவங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க வந்துட்டு பாருங்க, சிலுவை சாவையில இயேசுவோட இந்த இயேசு சிலுவையில் அறையப்படுறப்போ அன்னை மரியாளோட இப்போ யோவான் சீடரோட இவங்களும் அங்க கீழே இருக்கிறாங்க. எப்படியாப்பட்ட துணிச்சல் இல்லையா? இந்த மரிய மகதலேனாவுக்கு தான், இவங்க தான் நம்மளுடைய லாசருடைய சிஸ்டர். இவங்களுக்கு தான் ஜீசஸ் 7 பேய்களை ஓட்டி இருந்தார். இவங்க கிட்ட இருந்தா 7 பேய்கள் ஓட்டப்பட்டிருந்தது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். அப்போ எப்பேற்பட்ட அவங்க பேயால பீடிக்கப்பட்டப்போ அவங்க ஸ்பிரிட் வந்துட்டு எந்த விதத்திலயும் அஃபெக்ட் ஆகல, ஆனா பாடியில அந்த பேயினுடைய தந்திரங்கள் இவங்களை ஆட்கொண்டு ரொம்ப துன்புறுத்தப்பட்டு இருப்பாங்க. சரிங்களா? இப்ப நம்மளுக்கும் தெரியும், நம்மளுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வர்றப்போ நம்ம உடல் ரீதியா எவ்வளவு துன்புறுத்தப்படுறோம். ஆனா வந்துட்டு நம்மளுடைய ஆவி சீல் செய்யப்பட்டிருக்கு. ஆவியை வந்துட்டு பேய் வந்துட்டு தீண்டவே முடியாது. சரிங்களா? உடல்ல தான் நம்மளுக்கு ஏதாவது பாதிப்புகளை கொண்டு வருமே ஒழிய நம்மளுடைய ஆவி சீல் செய்யப்பட்டிருக்கு, அதை எதுவுமே நம்மள அது பண்ண முடியாது. அப்போ இப்பேற்பட்ட மரியா இயேசுனுடைய அன்பை உணர்ந்திருக்கிறாங்க. ஏன்னா 7 பேய்கள் அவர் ஜீசஸ் போக்கி இருக்கிறாரு. அன்பு திரளான பாவங்களை மன்னிக்கும் ஜீசஸ் வந்துட்டு அப்பேற்பட்ட மன்னிப்பை இந்த மரிய மகதலேனா கொடுத்தாரு. இயேசுவை ரொம்ப அன்பு செஞ்ச ஒரு சீடத்தி தான் வந்து இயேசுவை பார்த்துட்டு கண்டுகிட்டாங்க ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரபூனி அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், இப்ப உடனே அவங்க போய் இயேசு பற்றி கொள்ள போறாங்க. அப்ப ஜீசஸ் அவங்க கிட்ட சொல்றாங்க, என்னை பற்றி கொள்ளாதே, நான் இன்னும் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை,
நீ என் சகோதரர்களும், உடனே ஜீசஸ் வந்துட்டு அவங்களுக்கு என்ன சொல்றாரு பாருங்க, நீ என் சகோதரர். இப்பதான் நம்ம வந்துட்டு ஜீசஸோட சகோதர சகோதரிகளாக மாற்றப்படுறோம். இயேசு உயிர் தெரிந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அவருடைய ஓன் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸா மாற்றப்படுறதை இங்க இயேசு அறிவுறுத்துற பாருங்க. நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார். அப்போ உடனே மகதலா மரியா வந்துட்டு இந்த செய்தியை எடுத்துக்கிட்டு சீடர்கள்கிட்ட போய் இதை அறிவிக்கிறாங்க. சரிங்களா? அவங்க இயேசுவை கண்டு கொண்டாங்க, உயிர்த்த ஆண்டவரை அவங்க கண்டு கொண்டாங்க. இப்போ இயேசுவ இவ்வளவு காரியம் மகதலா மரியா செய்யறதுக்கு ரொம்ப துணிச்சல் அவங்களுக்கு இருந்தது இல்லையா? அவங்க வந்துட்டு எவ்வளவு துணிச்சல் அப்படின்னா, இது வந்துட்டு எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல ஒரு இறைவார்த்தை இப்படி போடப்பட்டிருக்கு. துணிச்சலை கைவிட்டு விடாதீர்கள், இதற்கு மிகுந்த கைமாறு உண்டு. எப்பயுமே நம்மளுக்கு ஒரு துணிச்சல் இருக்குதுன்னா அந்த துணிச்சலை நம்ம கைவிட்டுட கூடாது. அந்த துணிச்சலோட இவங்க செயல்பட்டாங்க பாருங்க. அல்லும் பகலும் ஆண்டவரை தேடினாங்க. யார் என்ன பண்ணாலும் என்ன, இயேசுவை கொன்னவங்க தான் அங்க காவலுக்கு வைக்கப்பட்டு இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு கூட அவங்க போய் இயேசுவை போய் பார்த்துட்டு அந்த பணிவிடை செய்யறதுக்காக போறாங்க. ஆனா கூட அவங்க பயப்படல. என்ன கொன்னா என் உயிரை தானே எடுக்க போறாங்க, எவ்வளவு துணிச்சல் இல்லையா? இயேசுக்காக உயிரை கொடுக்க கூட துணிந்த மகதலா மரியா. இப்ப நம்ம இங்க யோசிச்சு பார்க்கணும். நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வர்றப்போ ஆனா சீடர்கள் அப்போஸ்தலர்கள்லாம் பயந்து ரூம் கதவை சாத்திட்டு உள்ள நடுங்கி இருந்தாங்க. ஆனா இந்த மரியாள் பாருங்க, இந்த மரியா மகதலா மரியாவுக்கு தான் எப்பேற்பட்டவ, அவங்க எப்பேற்பட்டவங்க நம்மளுக்கு தெரியும் இல்லையா? எப்பேற்பட்டவங்க. ஆனா அவங்க அதை நினைக்கவே இல்லை. இயேசுவுக்கு முன்னாடி நான் எப்படியாப்பட்டவளா இருந்தா எனக்கு என்ன, யாரு என்னை பத்தி எது பேசுனா என்ன? ஆனா நம்ம வந்துட்டு ஒரு தவறு செஞ்சுட்டோம்னா நம்மளுக்கு ஒரு குற்ற உணர்வு வரும் இல்லையா? அவங்க அதெல்லாம் விட்டுட்டு தான் போனாங்க. யார் என்னை பத்தி என்ன பேசுனா என்ன, அவங்க ஆண்டவரால மன்னிக்கப்பட்டாங்க. அவங்க ஆண்டவரோட அன்பை நிறைய ருசிச்சுட்டாங்க, சுவைச்சிட்டாங்க. ஆண்டவருக்காக உயிரை கொடுக்க கூட துணிஞ்சுதான் இப்பேற்பட்ட காரியங்கள், துணிச்சலான காரியங்கள் செய்யறாங்க. சிலுவை அடியிலே இருந்தாங்க, கல்லறைக்கும் போறாங்க. சரிங்களா? ஆனா அப்படி விடாப்பிடியா தேடினதால பாருங்க, வானதூதர்களும் அவங்க கண்ணுக்கு தென்பட்டாங்க. ஆனா அவங்க வானதூதர்களும் கூட புரிஞ்சுக்கல. ஏன்னா அவ்வளவு துக்கம் அவங்க மனசை பாதிச்சிருந்தது. அவ்வளவு துக்கம் வானதூதர்களும் தெரியாதபடிக்கு. இயேசுவ கூட அங்க இயேசு நிக்கிற தோட்டக்காரன் நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா அவர் பேசின மரியா அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தையில அவங்க வந்துட்டு கம்ப்ளீட்டா இது என்னுடைய இயேசுவோட குரல் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரிங்களா? இயேசு இன்னைக்கும் நம்ம ஒவ்வொருவரையும் கூட பேர் சொல்லிதான் அழைக்கிறார். ஆனா நம்ம தான் அந்த குரலுக்கு செவி கொடுக்கறதே இல்லை. நம்ம செவிட்டு ஆடுகளா இருக்கிறோம். நம்மளுடைய கண்கள் திரையால மூடப்பட்டு இருக்கு. அப்ப நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும். எப்படி இவங்க வந்துட்டு அல்லும் பகலும் தேடினாங்களோ, விடாப்பிடியா என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்னை கொன்னு போட்டா கூட பரவாயில்ல, அப்ப நான் இயேசுக்காக உயிரை கொடுக்க கூட துணிஞ்சு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியேப்பட்ட ஒரு துணிச்சலுக்குள்ள இவங்க வந்தாங்க. அப்போ மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் இறைவார்த்தை என்ன தெரியுங்களா சொல்லுது சிஸ்டர்ஸ்? there is no secret to the seeker. அதாவது தேடுவோருக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது எதுவுமே இல்லை. யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்க கண்டு கொள்வாங்க. நம்ம ஆண்டவரை தேடுறப்போ நம்மளும் இயேசுவை கண்டுகொள்வோம். எப்படி தேடணும்? நம்மளுடைய தனி ஜபத்துல ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அதை கை கொள்ளணும். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம செய்யாம ஆண்டவரை தேடுறப்போ நம்ம ஆண்டவரை கண்டுகொள்ள முடியாது. சரிங்களா? அப்போ நம்ம ஆண்டவரை தேடணும். எப்படி இவங்க தேடி கண்டு கொண்டாங்க பாருங்க. தேடினாங்க, வானதூதர்களையும் பார்த்தாங்கன்னா மத்த யாரும் பார்க்கல. மறுபடியும் சீடர்கள் வர்றாங்க, கல்லறைக்குள்ள வந்து பாக்குறாங்க. ஆனா பார்த்துட்டு கல்லறையை பார்த்துட்டு அவங்க போயிட்டாங்க. இவங்க ஒண்டிதான் கல்லறை பக்கத்திலேயே நின்று அழுதுன்னு இருக்காங்க. என் ஜீசஸ் எங்க எடுத்துட்டு போய் வச்சுட்டாங்களோ, சாவுதான் அடிச்சாங்க, இப்ப ஜீசஸ் உடலையும் திருடின்னு போயிட்டாங்களே அப்படின்னு ஒரு ஆதங்கம். அப்படியாப்பட்ட ஆதங்கத்திலேயே இருந்து அங்கேயே நின்று தேடுறாங்க, எங்க எடுத்துன்னு போயிட்டாங்க, யார் எடுத்துன்னு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்மளும் இப்படி ஜீசஸ அல்லும் பகலும் எப்பயுமே அவர் நினைவாகவே இருக்கிறப்போ, அவர் சிந்தனையாவே இருக்கிறப்போ நம்மளும் ஆண்டவரை தேடி கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? 1 பேதுரு 4:8 வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பு காட்டுங்கள், ஏனெனில் அன்பு திரளான பாவங்களை போக்கும், அன்பு சாவை விட வலிமை மிக்கது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த அன்பு சாவை விட வலிமை மிக்கது. அப்ப நம்ம ஒவ்வொருவரும் கடவுள் சொல்லியிருக்காரு இல்லையா, நம்ம ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் நம்ம எல்லாரும் ஈக்குவலா அன்பு செய்யணும். கடவுள் அன்பு செய்தது போல. இப்படி இருந்தாதான் நம்ம அவருடைய கட்டளைகளை கை கொள்ள முடியும். எப்ப நம்ம அவருடைய கட்டளைகளை கை கொள்றோமோ அது நம்மளத ஆக்கி கொள்றோம். அப்போ நம்ம ஜீசஸ் வந்துட்டு இப்ப பாருங்க, இப்போ மகதலா மரியா வந்துட்டு என்ன சொல்றாரு ஆண்டவரு? யோவான் 14:21
அந்த வசனம், என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார், என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார், நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். அப்ப நம்ம கட்டளைகளை கை கொள்ளணும். கை கொள்றப்போ தந்தை நம்ம மீது அன்பு கொள்வார். அப்ப ஜீசஸும் நம்ம மீது அன்பு கொண்டு அப்போ அவரை நம்மளுக்கு வெளிப்படுத்துவார். கண்டிப்பா ஆண்டவர் எதுவுமே சீக்கிரட்டா வெளிப்படுத்தாம வச்சுனே இருக்க மாட்டார். ஆனா நம்ம அவரோட கட்டளைகளை கை கொண்டு எனதாக்கிக்கிட்டு அவராக நாம் வாழறப்பதான் நம்மளும் வந்துட்டு இயேசுவை அனுபவிச்சாதான் நம்ம இயேசுவை அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். எப்படி அனுபவிக்க முடியும்? அப்ப நம்ம வந்துட்டு தனி ஜபத்துல ஆண்டவர் பாதத்துல உட்காரணும், அந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? அந்த தனி ஜபத்துல இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி அப்ப கடைசியா போய் அந்த திருத்தூயத்துக்குள்ள போய் ஆண்டவரை பேசும் அப்படின்றப்ப ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் டெய்லி நம்ம கிட்ட பேசிதான் இருக்கிறார். ஆனா நம்மளுக்கு ஆண்டவருடைய குரல் கேட்கறது இல்லை. ஏன்னா நம்மளுடைய செவிகள் இந்த உலக பிரகாரமான காரியங்களையும், இந்த கண்கள் இந்த உலகத்தை பார்த்து என்ன பாக்குறோமோ அதுக்குதான் நம்ம ஈர்க்கப்படுறோமோ ஒழிய அந்த ஸ்பிரிச்சுவல் ஃபுட்டை நோக்கி நம்ம போறதே கிடையாது. சரிங்களா? அதனால அதை நோக்கிதான் நம்ம பயணிக்கணும். அப்ப இந்த துணிச்சல எப்படி இவங்க பெற்றுக்கொண்டாங்களோ, சரிங்களா, அல்லும் பகலும் அவங்கள தேடினாங்க, இவங்க தேடினாங்க ஆண்டவரை. ஆண்டவர் பாருங்க அவரையே அவருக்கு வெளிப்படுத்தி கொடுத்தாரு. இப்ப நம்மளும் இப்படி தேடணும். தேடி தனி ஜபத்துல ஆண்டவரோட உட்கார்றப்போ ஆண்டவர் நம்மளோட பேசுறத நம்ம பார்க்க முடியும், கேட்க முடியும், அவரை உணர முடியும். சரிங்களா? அவரோட நம்மள அப்படியே க்ளோஸ் இன்டிமசிக்குள்ள ஆண்டவர்கிட்ட வர முடியும். சரிங்களா? இதுதான் இன்னைக்கு வந்துட்டு கடவுள் எனக்கு கொடுத்த இறை வார்த்தைகள். சோ நம்ம வந்துட்டு ஆண்டவரோட மிக நெருங்கிய உறவு வைத்துக் கொள்ளணும்னா அவரோட நம்ம தனி ஜபத்துல ஆழ்ந்து போறப்போ ஆண்டவரை நம்ம அனுபவிக்க முடியும். அவர் பேசுறத நம்மளால கேட்க முடியும். ஆண்டவரை அனுபவிச்சாதான் இப்ப போய் எப்படி மகதலேனா மரியா போய் சீடர்கள்ட்ட போய் சொன்னாங்களோ நம்மளும் போய் நம்ம அனுபவிச்ச இயேசுவை நம்ம ஏதோ ஒரு காரியத்துல ஆண்டவரை அனுபவிச்சிருப்போம். அப்போ எதனால எப்படி எந்த பிரச்சனையால நம்ம பீடிக்கப்பட்டோம், எதுல இருந்து ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தாரு, அப்போ நம்ம விடுதலை ஆனதுக்கு அப்புறம் இன்னும் அதிகமா ஆண்டவருடைய இறை வார்த்தையை வாசிச்சுட்டு அதை தியானிச்சுட்டு அதை எனதாக்கிக்கிறப்போ இன்னும் ஆண்டவர் அதிகமா பேசுவார். ஆண்டவர் சாமுவேல் சொன்னார் இல்லையா, ஆண்டவரை பேசும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்ற அந்த தனி ஜபத்துல போய் நம்ம அமர்ந்திருந்து அவருடைய பாதமே தஞ்சம், ஆண்டவரையே முழுக்க அன்பு செய்து வாழறப்போ அவர் நம்மளுக்கு வெளிப்படுத்தி தன்னை முழுமையாக வெளிப்படுத்தி கொடுப்பார். சோ நற்செய்தி அறிவிக்காவிடில் உனக்கு ஐயோ கேடுன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அப்ப நம்ம நற்செய்தியா மாறி அதை நம்ம அனுபவிச்ச பிறகுதான் நம்ம அடுத்தவங்களுக்கு இந்த நற்செய்தியை போய் சொல்ல முடியும். சோ இந்த வரத்தை நம்ம இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்போம். இன்னும் நம்மள அநேகம் பேர் இன்னும் நம்ம ஆண்டவரோட க்ளோஸ் இன்டிமசி, அவரோட ஒரு தனி உறவு எப்படி இவங்க வச்சிருந்தாங்களோ, சரிங்களா, நம்மளுடைய நிலைமையை நம்ம மறக்கணும். நான் யாரா இருந்தாலும் நான் பாவி, ஆண்டவர் என் ஜபத்தை கேட்பாரா, என்கிட்ட பேசுவாரா, இப்படியெல்லாம் நம்ம நினைக்கவே கூடாது. சரிங்களா? அவர் பாவியை தான் தேடி வந்தார். உங்களையும் என்னையதான் அவர் அதிகமா நேசிக்கிறார். நோயற்றோருக்கு இல்ல, நோயற்றவனுக்கு இல்ல, நோயற்றோருக்கே மருத்துவர் தேவை. சோ அப்பேற்பட்ட ஆண்டவரை நாம் அனுபவித்து, சரியா, இந்த அகில உலகம் எங்கும் நம்ம ஒவ்வொருவருமே சீடர்களாக வாழ இயேசு அழைப்பு கொடுக்கிறார். சோ மேரி மேக்தலின் போல நாமளும் இயேசுனுடைய நல்ல சீடர்களாக வாழ ஒரு நிமிஷம் கண்களை மூடி நம்ம ஒப்பு கொடுப்போம். அன்பு தந்தையே இறைவா, அப்பா, நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, எப்படி இந்த மரிய மக்தலின் உம்மை அல்லும் பகலும் தேடினார்களோ, அப்ப மற்ற சீடர்கள் வந்து கல்லறையை வந்து பார்த்து விட்டு அவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் இந்த மக்தலேனா மரியா மாத்திரம் அங்கே நின்று அழுது கொண்டிருந்தார்கள், உம்மை தேடினார்கள். நாங்களும் ஆண்டவரை உம்மை அல்லும் பகலும் தேடி கண்டு கொண்டு உம்மை நாங்கள் அனுபவித்து இறைவார்த்தையை கேட்பவர்களாக மாத்திரம் நாங்கள் ஏமாற்றிக் கொள்ளாமல் அதன்படி நடக்கிறவர்களாய் இருக்க அந்த ஆசிரை இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பொழிந்தருளும்படியாக இயேசு கிறிஸ்துவின் ஈடினற்ற இன்ப நாமத்தில் அன்னை மரியின் பரிந்துரை வழியாக தூய ஆவியானவரின் ஐக்கியத்தோடு இந்த எளிய ஜெபத்தை உடைய திருப்பாத்து நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும் ஆண்டவரே. இந்த இணையத்தில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரோடும் நீர் பேசி உமக்கு உகந்த சாட்சிகளாக இந்த உலகத்திற்கு உப்பாக ஒளியாக வாழ எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.